வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் கம்பு மாவை வச்சு அழகான பாயாசம் தான், சூப்பரான பாயாசம், டேஸ்டியான பாயாசம் செய்ய போகிறோம். நல்ல வாசமுள்ள பாயாசமாக அப்படி தான் செய்ய போகிறோம். உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கம்பு மாவு பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கணும், பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கம்பு மாவுல எல்லாம் சத்து நிறையா இருக்குது. கம்பு மாவு ஒதுக்கக்கூடாது. இந்த வெயில் காலத்துக்கு இந்த கம்பு மாவில் கூழு காய்ச்சி சாப்பிட்லாம், கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம், பாயாசம் செஞ்சு சாப்பிட்லாம், அடை சுட்டு சாப்பிடலாம். என்னென்ன மாடலில் நம்ம செஞ்சு சாப்பிடணுமோ அந்தந்த மாடலில் எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு இதனோட சத்துக்களை நம்ம உடலுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை நாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தேங்காய் மூடி. இந்த தேங்காயில் அதிக பால் இருக்கும். இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பெருசாக இருக்குது. சரியா? இந்த ஒரு தேங்காய், அதாவது ஒரு மூடி போதும். இதை நாம் ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், துருவிட்டோம். இப்போ நாம் இதிலேருந்து புளிஞ்சி பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த பாலை புளிஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புளிஞ்சிட்டேன். 1/2 டம்ளருக்கு பால் எடுத்தாச்சு. இன்னமும் இதில் பால் இருக்குது. மீதமுள்ள 1/2 டம்ளர் தண்ணியில் இதில் ஊற்றி திரும்பவும் இதை நல்லா புளிஞ்சி எடுத்துடலாம். ஓகே, நல்லா சக்கையாக இதில் இனிமேல் பாலே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா சக்கையாக புளிஞ்சி 1 டம்ளர் பால் எடுத்துட்டேன். அடுத்ததாக இது சின்ன வெள்ளைக்கட்டியாக இருக்கிறதுனால 3 நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையானது எந்த அளவுக்கு நிறையா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்னொரு வெள்ளைக்கட்டி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய வெள்ளைக்கட்டியாக இருந்தால் 1.5 கட்டி எடுத்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக தேவை அப்படின்னா 2 பெரிய வெள்ளைக்கட்டியாக எடுத்துக்கிடுங்க. பெரிய வெள்ளைக்கட்டி நல்லா இவ்வளோ பெருசில் இவ்வளோ தின்னாக நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் 1.5 கட்டி எடுத்துக்கோங்க. இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா 2 கட்டி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தேவை, அதனால தான் நான் சின்ன கட்டியில் 3 கட்டி எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு அதிகம் வேணும்னா இன்னும் 1 கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இது கூழில் அதாவது பாயசத்தில் போட்டு அந்த ஹீட்டாக அது நல்லா மெல்ட் ஆகிடும், கரைஞ்சி போயிடும். அடுத்ததாக இதில் வாசத்துக்கு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். அழகாக அரைச்சி பவுடராக எடுத்தாச்சு. பாருங்கள், அடுத்ததாக நான் இதில் 1 கப்பு கம்பு மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பும் இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் அளவு, நீங்கள் ஸ்பூனால் அளந்து போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த 1 கப்பால் எடுத்துக்கிட்டாலும் சரி. பாருங்கள், இந்த கப்பு தான், இது சின்ன கப்பு. இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் அளவு தான் இந்த 1 கப்புக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் இந்த கம்பு மாவை அப்படியே போட்டுட்டு சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா அழகாக வறுத்துக்கலாம். ஓகே, நல்லா வறுத்தாச்சு. இது வறுத்ததும் இதை நாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதிக்கும் போதே 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்ச இந்த கம்பு மாவை கொட்டி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கணும். எந்த அளவுக்கு நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறோமோ, என்னதான் நம்ம நெய்யில் வறுத்துருந்தாலும் அது தண்ணிலையும் நல்லா கொதிச்சு வெந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாகவும் நல்ல மணமாகவும் செம்மையாக இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து நல்ல ஒரு வாசனையோடு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நெய்யில் வறுக்கும்போது அதில் அடிக்கடி லைட்டாக கட்டி விழுவும். அதை உடச்சி விட்டுக்கிட்டே நெய்யில் வறுக்க. அடுத்தது நெய்யில் வறுத்த பிறகு நீங்கள் இப்படி சும்மா தண்ணியை கொதிக்க வச்சு கொட்டி கிண்டும் போதும் ஒரு சில கெட்டிகள் நைஸாக வரும். அது உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லையே அதை நெய்யில் வறுத்த பவுடரை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு அதில் ஊற்றி கலந்து விட்டு இப்படி நல்லா காய்ச்சுங்க. ஓகே, பாயசம் வந்து நல்லா அழகாக கொதிச்சு வந்துருச்சு. அடுத்ததாக இதில் நாம் மசிச்சு வச்ச வெள்ளைக்கட்டியை போட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடட்டும். எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்ச இந்த 1 டம்ளர் தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டுட்டு நல்லா இதையும் வந்து நல்லா கலக்கி விடலாம். கலக்கி விட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நாம் பவுடர் பண்ணி வச்ச இந்த ஏலக்காய் பவுடரை போட்டுடலாம். இது கூட நாம் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 10 முந்திரி 10 உலர்ந்த திராட்சை 1 ஸ்பூன் நெய்யில் வந்து பொன்னிறமாக வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ வாசமாக டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பாருங்கள், எனக்கு அழுகையாக வருது. அதுக்காகவே நான் வச்சுருந்த 10 முந்திரியமும் எறும்பு வந்து அப்படியே சாப்பிட்ருச்சு பாருங்கள். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பவுடராக போயிடுச்சு. மிச்சம் தேறினது இவ்வளவு தான். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அதனால எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, திராட்சை இல்லை முந்திரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து இதால் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா இதோட கரைஞ்சிடும். அவ்வளோதான், கம்பு பாயாசம் மணமாக சுவையாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இனி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபேனை போட்டு விட்டு இதை நல்லா இப்படி கிண்டி இப்படி ஊற்றி ஆற வச்சிடலாம். குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப ஹீட்டாகவே இதெல்லாம் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து லிக்யூடு உணவுகள். இது வந்து சீக்கிரம் ஆறாது. அதனால் நல்லா ஆற வச்சு அந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிடணும். இல்லைன்னா ஈரலை போய் பாதிச்சிடும். ஹீட்டு வந்து எந்த உணவாக இருந்தாலும் ஹீட்டாக சாப்பிடாம வெதுப்பான சூட்டில் சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க எல்லாம் வந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்க போகுது இன்னைக்கு. அம்மா எனக்கு நான் தான் ஊற்றுவேன். சரி ஓகே, ஊற்றிக்கோங்க. கிட்ட வாங்க. Cheers. அம்மா உண்மையாவே இந்த கூழ் சூப்பரா இருக்குது, டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ. குழந்தைங்களே சொல்லிட்டாங்க, வேற என்னதான் வேணும், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான் வந்து 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அந்த சால்ட்டு கொஞ்சம் பத்தாததுனால பின்னையும் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் அந்த சுவை அதிகமாக இருந்துச்சு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறது மாதிரி போயிடும், உப்பு இல்லைன்னா எந்த உணவாக இருந்தாலும். அதனால கரெக்டான அளவில் உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சுவையை கொடுக்கும், நல்லா சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.